கைஸ் டைம் வந்து டைம் அது 8லாம் இல்லை, டைம் 9 ஆயிடுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 9:30 ஆகும் போது நான் இப்போதான் எழுந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் பண்ணலான்னு இருக்கேன். போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஆஃப் பண்ணிட்டியா? குளிக்க போறேன். உனக்கு கால் எதா இருக்கா? ஏன்னா நான் வீடியோ எடுக்கணும், அதுதான் கேட்கறேன். எனக்கு வேற 12 மணிக்கு கால் இருக்கா? 12 o'clock to 2 o'clock. சரி, ஓகே. இந்தியன் 2 இனிதான் ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து மான்ட்ரியால்ல வந்து ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும்தான் தமிழ் படம்லாம் வரும். நான் ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே வீடியோ எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் வந்து நான் டெய்லி போடுவேன். நான் டெய்லி தலை குளிப்பேன். ஸ்கூல் படிக்கும் போது வந்து பழக்கமாயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து டெய்லி தலை குளிப்பார். ஒரு வயசு வரைக்கும் விட மாட்டாங்க தலை குளிக்கிறது டெய்லி. பழந்ததுக்கப்புறம் நிறைய குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பழக்கம் லென்த் ஆகிடுச்சுன்னா முடி நிற்கவே நிற்காது. லென்த்தியாக முடி வச்சுக்கிறது பிடிக்கல. நான் பெருசாக போடுறது இந்த ரோல் ஆன் சீரம் இதுவுமே நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். கேரளா வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சென்னையில் இருக்கும்போதெல்லாம் நான் ஃபேஸ்க்கு எதுவுமே போட மாட்டேன். நான் ஃபேஸ் செட் ஆகிடுச்சு இந்த பிராண்டு. இந்த பிராண்டு வந்து இங்கே கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்காது. இது வந்து ஓச்சிக்ஸ். அடுத்து ஃபேஸ்க்கு வந்து நான் வெறும் நார்மல் நிவியா க்ரீம் தான். இது வந்து பியர்ட் ஆயில். பியர்ட் ஆயில் நான் ரொம்ப வருஷமாக போட்டுருக்கேன். 5 வருஷம் போட்டதுனால எனக்கு வளர்ந்துச்சா இல்லை ஜென்ரலாகவே வளர்ந்துச்சான்னு தெரியல 5 வருஷத்தில். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி எனக்கு இங்கே தான் இது மட்டும்தான் வரும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவ்வளோ. இது தவிர இந்த மாய்ஸ்சரைசரும் போது நிவியா தான். வீட்டில் இதுதான் என்னோட காஸ்ட்யூம். இது தாண்டி நான் டிஷர்ட் கூட போட மாட்டேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வீட்டு. ஸோ கைஸ், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே மேட்டர் தான் சாப்பிடுவேன். அது வந்து இந்த காட்டேஜ் சீஸ் அப்படின்ற ஒரு மேட்டர். அதுவுமே நான் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கேன். முன்னாடி ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஐயோ காலியாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ். எப்பவுமே இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. மாதிரி அந்த நம்ம ஊர்லாம் வச்சுருப்பாங்க அதுமா ஃப்ரிட்ஜ் திறந்தா இடமே இருக்காது, அப்படின்னு நசுக்கி வைப்பாங்க பாரு, அந்த மாதிரி இருக்குது. பட் புது ஃபோன் வாங்கி கொடுப்பட்டுருவோம். ஒன்றும் இல்லை, ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு போட்டு. எப்போ வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க. ஆமாண்டி, நான் ரீல்ஸ் எடுக்கிறேன், வீடியோஸ் எடுக்கிறேன். அது எடுத்துட்டு கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஸோ கைஸ், ஒரு ஆப்பிள் அப்புறம் காட்டேஜ் சீஸ். ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு காலையிலே பீஸா சாப்பிடணும் போல இருக்குது எனக்கு. காட்டேஜ் சீஸை ஒரு 100 grams போட்டுட்டு அப்புறம் இந்த மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்து அப்படியே மேலே போட்டு இந்த கிரனோலா. நீங்கள் கிரனோலா ஜென்ரலாக சாப்பிடுவீங்களா? இந்த 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 பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், லவ் கிரன்ச். ஓகே, அவ்வளோதான் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ சாப்பிடலாம். கார்பேஜ் நேற்றே போனேன், வீட்டு கார்பேஜ் போட்டோம். காலைல 8 o'clockலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் தான் இது ஓப்பன். அதுக்கப்புறம் நம்ம குப்பை போடக்கூடாது. இது மாதிரி நான் ஃபுல்லாகவே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணேன் முக்கால்வாசி நாள். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வீடியோ எடுக்கலாம்னு இருக்கேன். அதுவும் காலையில் நான் ஜென்ரலாக ஏன் காலையில் எடுக்க மாட்டேன்னா இந்த பின்னாடிலாம் வெளிச்சம் இருக்கும். கேமரா நான் இங்கே வச்சுருக்கிறதுனால அதனால் எடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் லைட்டு போனாங்கன்னா லைட்டு போகிறதுக்கே வந்து 9 மணி ஆகிடுச்சு நைட்டு. 11 o'clock ஆகிடுச்சு. எனக்கு 12 o'clock வந்து ஒரு கால் ஒன்று இருக்குது. இது வந்து கன்சல்டேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இதில் புக் பண்ணலாம். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். ட்ராவல் பேஜ் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதில் போயிட்டு டெய்லி ப்ளாக்ஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக காலையில் எழுந்தோன்னே எழுதுவேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. சரி, அந்த ப்ளாக் எழுதிட்டு அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஒரு ரீல் பண்ணணும். ஸோ அந்த பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அந்த பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். லாங் ஃபார்ம் வீடியோஸ் இப்போதைக்கு எதுவும் எடிட் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு. ஸோ இன்றைக்கி எடுக்க போகிறது தான். இன்றைக்கே எடிட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்டாக. இன்றைக்கி எடுத்ததை நான் வந்து கேல்கரியில் வந்து ரெகுலராக பேட்மிண்டன் விளாடும். இது ஒரு இடம் தான் கிடைக்குது. நாளைக்குனா 8, 9, 10 இருக்குது. $22 1 hour. கண்ணாடி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க சில பேர். 8th standardலேருந்து கண்ணாடி போட்டுட்ருக்கேன் சிஸ்டம் பார்க்கும்போது. அதனால் எனக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஓகே, இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த கால் வந்து 2 மணி தான். 12 மணிக்கு இல்லை. பிளாக் ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடித்தேன். வெப்சைட் வந்து டெய்லி அப்பப்போ வர சேஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது கான்ஸ்டன்ட்டாக
செட்டப் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஜஸ்ட் இப்போ டிஷர்ட் மட்டும் மாற்றிட்டு எடுக்க வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக வீடியோ. ரெண்டு வீடியோவும் எடுத்து முடிச்சிட்டேன் ஒரு ஃப்ளோவில். அப்படியே 30 மினிட்ஸில் இந்த கால் இருக்குது. இப்போது நேற்று நைட்டு பீட்சா வாங்கினேன். பீட்சாலேருந்து பீட்சா வந்து 2 வாரத்துக்கு ஒரு இடம் சாப்பிடணும். அந்த பீட்சா நேற்று நைட் வாங்கினோம். அதுவே அவன் ஃப்ரீலாம் ஏதோ கொடுத்தான். ஒன் ஹவர் கால் முடிச்சிட்டு இப்போது 2 வீடியோவும் எடுத்தாச்சு. இன்னைக்கு தாத்தா வர்றாரு, 7 மணிக்கு வர்றாரு. இன்னைக்கு 7 மணிக்கு வர்றாரு தாத்தா. ரீல் ஒன்று எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் என்னோட அக்கௌண்ட்டில் போடுறது. ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணுவேன் CapCutல. ஸோ அதுக்கு வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் போயிட்டு. தெரிஞ்சு நீ பெருசாக அவ்வளோதான், வேலை எதுவும் கிடையாது. ஈவினிங் வந்து 6:30 நம்மளுக்கு படம் இருக்குது சொன்ன மாதிரியே, Indian 2. வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி ரீல்லாம் எடிட் பண்ணி CapCutல ஃபுல்லாக போட்டாச்சு. டைம் வந்து 4 மணி. ஸ்டீமில் வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இந்த அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு $2 கிடச்சிது ஸ்டீமில். டேரிங் வீல்லாம் இல்லை, அதெல்லாம் செல் பண்ணிட்டேன். பட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கேம். அது இங்கே நான் அப்படியே விண்டோ இங்கே வெளியில் பார்த்துட்டு ஒரு 5:30 ரெடி ஆகிட்டு கிளம்பி போகலாம். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ். கைஸ் டைம் வந்து 6 ஆகிடுச்சு. சீட் ரிசர்வேஷன் கிடையாது இந்த தியேட்டரில். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீட் கிடைக்கும். தாத்தா வராரு, கதற விட போறாருன்னாங்க. கடைசியில் நாங்கள் தான் கதறணும் ஆக்சுவலாக அந்த படத்தில். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே, ஆனால் படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கெலாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில். படம் ஐ திங்க் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வர வேண்டிய படம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு, அதான் எனக்கு தோணுச்சு. டெய்லி விலாக் அவ்வளோதான். டெய்லி விலாக் பண்ணணுமான்னு சொல்லுங்கள். இப்படி தான் இருக்கும் டெய்லி விலாக்னா. டெய்லி அதே மாதிரி இருக்காது, பட் இப்படி தான் இருக்கும். பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை வேலைக்கு ஆகாது அப்படின்னா அதுவும் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இல்லை நெக்ஸ்ட் பண்ணி